என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பொய் காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க கதைக்குள்ள போலாம். காலை 5 மணி என்று தூரிகையின் பிறந்த நாள். அவள் எழுந்து குளித்துவிட்டு இருப்பதில் நல்ல ஒரு பட்டு பாவாடை தாவணியை எடுத்து உடுத்தி கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டு விட்டாள். அவர்கள் ஊரில் இருக்கும் முருகன் கோயில் மிகவும் பழமையானது மட்டுமல்ல, பெருமை வாய்ந்ததும் வேண்டும் வரம் கிடைக்கும் என்றும் சுற்று வட்டார கிராமங்களில் ஒரு பேச்சு உண்டு. ஆனால் தூரிகையின் வேண்டுதலை மட்டும் முருகப்பெருமான் செவி கொடுத்து கேட்ட பாடில்லை. அவள் அதிகம் ஒன்றும் கேட்கவில்லை. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, 3 வேளை சாப்பாடு கூட வேண்டாம் முருகா, இந்த கடன் அடைக்க ஒரு வழியை காட்டு என்று கடன் கழுத்தை நெருக்க ஆரம்பித்த அன்று முதல் வேண்டுகிறாள். ஆனால் நாளுக்கு நாள் சுமை அதிகமாகிறதே தவிர குறைந்த பாடில்லை. இன்று முருகன் முன் வந்து நின்றவள், இங்க பாரு முருகா, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு வழி காட்டுற. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், அதுக்கு பரிசாவது அந்த வழியை நீ எனக்கு காட்டலாம் இல்லையா? இனி நான் உன் முன்னாடி இப்படி வந்து நிக்கவே மாட்டேன். கோபம் எல்லாம் நினைக்காத முருகா, அது உனக்கே தெரியும். அந்த கந்து வட்டிக்காரன் பச்சையப்பன் பார்வையே சரியில்லை. அதுல வேற நேத்து நைட்டு அம்மாவுக்கு போன் பண்ணி, நான் அசல கேட்கலையே, வட்டிய மட்டும் தானே கேக்குறேன் பூரணி, அத கூட தர உன்னால முடியாதா? சரி அதை விடு, உன்னுடைய கடன் அடைக்க நான் ஒரு வழி சொல்லுறேன். எனக்கு பொண்டாட்டி இல்ல, எவளையும் கட்டிக்கவும் மனமில்ல. ஆனா நைட்டு தொட்டுக்க ஒருத்தி இல்லன்னா தூக்கமும் வராது. அதுக்காக தினமும் 500 1000 செலவு பண்றேன். நீ தினமும் வந்துட்டு போனா, இல்ல உன் பொண்ணு அனுப்புனா, அந்த காசை நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். என் வட்டியையும் அசலையும் சேர்த்து கழிக்க உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு நான் கூசாம கேக்குறான். இதையெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நீ கேட்டுட்டும் பார்த்துட்டும் தான் இருக்க. ஆனாலும் என்ன பண்றது, கேட்காத மாதிரி காதை மூடி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கியே, அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு நிலைமையில நானும் அம்மாவும் ஊர்ல வாழறது ரொம்ப கஷ்டம். ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஊரை விட்டு போயிட்டா உன்னை பார்க்க என்னால எப்படி வர முடியும்? நான் என்னுடைய கஷ்டங்களை சொல்லிட்டேன். என் தலைவிதிய மாத்த உன்னால முடியும்னா, உனக்கு விருப்பம் இருந்தா கடைசி நாள் இதுதான், மாத்திடு. இல்லையா நாங்க கிளம்பிடுவோம், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டுதான் வீடு திரும்பினாள். வீட்டை நெருக்கும் போது வேகமாக பாய்ந்து சென்றது அந்த விலை உயர்ந்த கார். பின்னாலேயே வேகமாக சைக்கிளை மிதித்தபடி பண்ணை வீட்டில் வேலை பார்க்கும் முத்துவேலும் செல்ல அவனை வழிமறித்து, அண்ணே என்ன ஆச்சு? பண்ணை வீட்டுல பெருசுங்க யாருக்காவது உடம்பு முடியலையா என்று கேட்டாள். பெருசுங்களுக்கு இல்லம்மா, சின்ன ஐயா போறாரு. சின்ன ஐயாவா? யாரு? சிற்பியா? ஆமாம்மா, அவருக்கு லண்டன்ல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு போச்சு. உடம்பே ஸ்தம்பிச்சு போச்சு. வீல் சேர்ல தான் இருக்காரு. அவரை நம்ம வைத்தியர்கிட்ட காட்டி சிகிச்சை கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு பெரிய ஐயா. 1 வாரமா வைத்தியர்கிட்ட சிகிச்சை நடக்குதுமா. சரி, அதுக்கு ஏன் இப்படி பாஞ்சு போறாங்க? பார்த்து போக கூடாதா? இல்லம்மா, பொழுது விடிஞ்சிட்டா சின்ன ஐயாவை வெளியாட்கள் பாத்துடுவாங்க. அவரை தூக்கி தான் வீல் சேர்ல உட்கார வைக்கணும். அந்த நிலைமையில அவரை வெளியாட்கள் பார்க்க கூடாதுன்னு வீட்டுல இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. அதுதான் அவசரமா போறாங்க. சரிம்மா, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, போய் சின்ன ஐயாவை தூக்கி வீல் சேர்ல உட்கார வைக்க நானும் உதவி பண்ணணும். அதுதான் நானும் பாஞ்சு போயிட்டு இருக்கேன் என்றவன் சைக்கிளை மிதித்து வேகமாக பாய்ந்தான். என்ன ஆட்டம் போட்டான் அந்த சிற்பி! எங்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காதான். நாங்க படிக்கிற ஸ்கூல்ல அவரு படிக்கவும் மாட்டாராம். எல்லாம் பணத்திமிரு. லண்டன்ல படிச்சாதான் படிப்பு தலையில ஏறும் போல. இப்ப என்ன ஆச்சு? வீட்டை நோக்கி நடக்கும் போது சிற்பி அவள் கண் முன் வந்து நின்றான். அவள் 3ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் முதன்முறை சிற்பியோடு உரசுகிறாள். 1 2 வகுப்புகள் மட்டும் பெரிய பள்ளியின் அருகில் ஒரு சுவருக்குள் தனியாக இருந்ததால் 3ஆம் வகுப்பில் தான் அவள் பெரிய பள்ளிக்குள் நுழைகிறாள். ஆனால் 4ஆம் வகுப்பு படிக்கும் அக்கா துஷாரா, அந்த சிற்பி என்ன அடிச்சுட்டான், கல்லால அடிச்சுட்டான், தள்ளி விட்டுட்டான் என்று தினமும் அம்மாவிடம் புகார் கூறுவாள். பரவாயில்லம்மா, அவன் இருக்கிற பக்கம் நீ போகாத. முன்னாடி நாமளும் அவங்களும் சரிசமமா தான் இருந்தோம். ஆனா இப்ப நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு என்று கூறி தினமும் அம்மா அவளை சமாதானம் செய்வதும் வழக்கமாகிவிட்டது. ஆனால் துஷாராவை போன்று அல்ல.
தூரிகை சிறு வயதிலேயே படிச்சுட்டி. இப்போது இதோ தூரிகையும் அக்காவோடு 3ஆம் வகுப்பு செல்ல ஆரம்பித்து விட்டாள். அவள் அக்கா இப்போது 5ஆம் வகுப்பு செல்கிறாள். ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. சிற்பி பள்ளிக்கு வரவில்லை, அதனால்தான் பிரச்சனை எதுவும் இருக்கவில்லை. ஒரு வாரம் கழித்து பள்ளி வந்தவன் துஷாராவை காத்து பள்ளி வளாகத்தில் நின்று கொண்டிருக்க அவனை கண்டதும், ஐயோ அந்த சிற்பி டூர் முடிஞ்சு வந்துட்டான் போல. துஷாரா பயந்தாள். டூரா? தூரிகை புரியாமல் கேட்டாள். ஆமா, அவனுடைய சித்தப்பா லண்டன்ல இருக்கார்ல, எல்லா லீவுக்கும் அவன் லண்டன் போயிட்டு வருவான். ஒரு வாரம் கழிச்சுதான் ஸ்கூலுக்கு வருவான். இதோ இன்னைக்கு வந்திருக்கான். என்ன காத்துதான் நிக்கிறான். என்ன அடிக்கிறது தள்ளி விடுறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். துஷாரா பயந்து நடுங்க. அக்கா, நீ இப்படி பயந்து நடுங்கிறதாலதான் அவன் ஏறி மிதிக்கிறான். மிதிக்கிற காலை ஒடிச்சு விட்டுட்டா வாலாட்ட மாட்டான். சிறு பிள்ளையாக இருந்தாலும் தூரிகைக்கு வீரம் அதிகம். அம்மாவையும் அப்பாவையும் நிற்க வைத்து கேள்வி கேட்பவள் அல்லவா? இல்லடி, நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். அக்கா, தினமும் இப்படி திரும்பி வீட்டுக்கு போயிடவா முடியும்? நீ வா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவன் உன்னுடைய வகுப்பா? இல்லடி, அவன் 7ஆம் வகுப்பு. பார்த்தா அவ்வளவு பெரியவனா தெரியலையே. உன்னுடைய ஹைட்டு தான் இருப்பான் போல இருக்கு. ஆமடி, பசங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் அப்புறமா தான் வளருவாங்க போல. நம்ம திரும்பி போயிடலாண்டி. அவனை பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. நீ வாக்கா. துஷாராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் தூரிகை. கல்லொன்றை கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்த சிற்பி, ஏய் ஓடி நாயே என்று சத்தமாக கூறியபடியே கல்லை சரியாக நாயை அடிப்பது போல் துஷாரா மீது வீசினான். அப்படித்தான் செய்வான் என்று துஷாராவுக்கும் தெரியும். அவள் சட்டென்று விலகிவிட, அட நாய் தப்பிச்சிடுச்சு என்றவன் கையில் வைத்திருந்த அழுத்த கல்லை வைத்து துஷாராவை குறிப்பார்க்க, குனிந்து ஒரு கல்லை எடுத்த தூரிகை, அந்த நாய் அங்க வந்துடுச்சு என்று சத்தமாக கூறியபடியே கல்லை சரியாக சிற்பி மீது வீசினாள். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவள் சிறு பிள்ளை என்று சிற்பியும் அவளை அலட்சியப்படுத்தி இருந்தான். கல் சரியாக சிற்பியின் நெற்றியில் வந்து வீழ்ந்தது. ஆ என்று கத்தியவன் நெற்றியை பிடித்துக் கொண்டான். அவனது நெற்றி உடைந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்து விட்டது. சிறிது நேரத்தில் சிற்பியின் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அனைவரும் பள்ளிக்கு வந்து விட்டனர். இந்த பள்ளி முன்பு தூரிகையின் வீட்டார் தயவிலும் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது மொத்த பராமரிப்பும் சிற்பியின் வீட்டார் வசம் இருக்கிறது. அந்த உரிமையில் தான் குடும்பமே திரண்டு பள்ளிக்கு வந்திருக்கிறது. துஷாரா, தூரிகை இருவரும் குற்றவாளிகளாக பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னால் நிறுத்தப்பட்டனர். சார், இவங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா இல்ல ரவுடிகளா? என்னுடைய பையனுடைய தலைய அடிச்சு உடைச்சிருக்காங்க. பார்த்துட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோபமாக சிற்பியின் அம்மா மைதிலி கத்த, போன வருஷம் ஃபுல்லா என்னுடைய அக்கா கையில, கால்ல, நெத்தியில எல்லாம் அடிபட்டுதான் வீட்டுக்கு காயமா வந்தா. அப்ப எங்க அம்மா வந்து இதே மாதிரி கேட்டாங்களா? இப்ப ஒரே ஒரு தடவை நாயை அடிச்ச கல்லு உங்க பையன் மேல பட்டதும் குடும்பமே வந்து கேள்வி கேக்குறீங்க. எந்த பயமும் இன்றி தூரிகை கேட்க, அம்மாடி, நீ எத்தனாவது படிக்கிற? சிற்பியின் தாத்தா கேட்டார். 3ஆவது படிக்கிறேன். 3ஆவது படிக்கிற பொண்ணு பேசுற பேச்சா இது? எங்க வளர்ப்பு சரியா இருந்தாதானே எல்லாம் சரியா இருக்கும். அப்பன் குடிச்சுக்கிட்டு பொம்பளை பின்னாடி சுத்திட்டு இருக்கான். பொண்ணை கண்டிச்சு அப்பன் வளர்த்தாதான் பொண்ணு பொண்ணா இருக்கும். அப்படி இல்லாம போனதாலதான் இது சரியான வாயாடியா இருக்கு. சிற்பியின் பாட்டி கூற, எங்க பாருடி, இனி இதே மாதிரி ஏதாவது செஞ்சா அவ்வளவுதான். சிற்பியின் அம்மா எச்சரிக்க, வேண்டாமா, இந்த பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூல்ல இனி நான் படிக்க மாட்டேன். இதுகளை பார்க்கும் போதே எனக்கு கோபம் வரும். தினமும் பிரச்சனை தான் நடக்கும். என்ன வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுங்க. சிற்பி கூற, என்னப்பா இது, இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு பயந்தா நீ வேற ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ற? அவன் அப்பா பரமேஸ்வரன் கேட்க, இல்லப்பா, இந்த பொண்ணுங்களுக்கு பயந்தில்ல, இவங்க நல்லதுக்காக தான் நான் வேற ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னேன். சிற்பி கூற, ஆமா, இவ அடிக்கிற வரைக்கும் எங்க கை பூ பறிச்சுக்கிட்டு இல்ல பொறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். முணுமுணுத்த தூரிகையின் வாயை மூடினாள் துஷாரா. என்ன சொன்ன கோபமாக சிற்பி கேட்டான். இல்ல, அவ எதுவும் சொல்லல என்று சமாளித்தாள் துஷாரா. அப்பா, எனக்கு இந்த துஷாரா கூட எதிரி இல்ல. இவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஆனா இந்த சின்ன வாண்டு இருக்கே, இத பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. படிக்கிறது 3ஆவது, 7ஆவது படிக்கிற என்ன கல்லால அடிச்சிருக்கா. நான் ஒன்னும் உன்னை கல்லால அடிக்கல. நீ எப்படி நாய அடிச்சியோ அதே மாதிரி உன் பக்கத்துல வந்து நின்ன நாய
நானும் கல்லால அடிச்சேன், அது ஊமையில பட்டுடுச்சு, நான் என்ன பண்ணட்டும்? தலைமை ஆசிரியர் சிற்பியை பார்த்தார். சிற்பி, நீதான் முதல்ல கல்லெடுத்து அடிச்சியா என்று கேட்டார். நான் நாயை அடிச்சேன் சார். நாங்களும் நாயை தான் அடிச்சோம். போன வருஷம் ஃபுல்லா இவன் நாயை அடிச்ச கல்லு என்னுடைய அக்கா மேலதான் பட்டுச்சு, தூரிகை கூற. உண்மையாவா துஷாரா? தலைமை ஆசிரியர் கேட்டார். ஆம் என்று பயந்தபடியே தலையசைத்தாள் துஷாரா. அத நீ ஏமா என்கிட்ட வந்து சொல்லல? சார், கிளாஸ் டீச்சர் கிட்ட ஒரு தடவை சொன்னேன். டீச்சரும் இவனுடைய கிளாஸ் டீச்சர் கிட்ட சொன்னாங்க. டீச்சர் இவனை அடிச்சிருக்காங்க போல. சாயந்தரம் என்ன கீழே தள்ளி விட்டுட்டான். கால் கையில எல்லாம் அடிபட்டுடுச்சு. இனி இத போய் நீ யாருக்கிட்டயாவது சொன்ன, நாளைக்கு பெரிய கல்லா எடுத்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினான். அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. பாத்தீங்களா, முதல்ல உங்க பையன் தான் பிரச்சனைய ஆரம்பிச்சு வச்சிருக்கான். துஷாரா ஒரு வாயில்லா பூச்சி, பேசாம இருந்துட்டா. எல்லாரும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று கூறிய தலைமை ஆசிரியர் சிற்பியை பார்த்தார். நீ ஏன் துஷாராவை இப்படி கல்லால் அடிச்ச? கோபமாக கேட்டார். இவங்க தாத்தா சின்ன வயசுல எங்க தாத்தாவை எப்பவும் கல்லால அடிப்பாராம். எங்க தாத்தாவும் அடிய வாங்கிட்டு பேசாம வீட்டுக்கு வந்துடுவாராம். அதனாலதான் நான் இந்த துஷாராவை அடிச்சேன். பாத்தீங்களா, பிரச்சனைய உருவாக்கி விட்டதே பெரியவங்க நீங்க தான். இந்த மாதிரி விஷயங்களை ஏன் பிள்ளைங்க கிட்ட சொல்றீங்க? சொன்னாலும் இது மாதிரி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பி இருக்கணும். இல்லனா இப்படிதான் நடக்கும். முதல்ல உங்களை திருத்திக்கங்க, அதுக்கப்புறமா பிள்ளைங்களை திருத்துற வழிய பாருங்க. இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இங்க நடக்க கூடாது. தலைமை ஆசிரியர் சிற்பியை எச்சரிக்க. இல்ல சார், இனிமே எங்க பையன் இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டான். படிச்சா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இந்த பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் அந்த பழி எங்க பையன் மேலதான் விழும். அதனால எங்க பையனை நாங்க வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுடுறோம் என்று கூறி அவனை அழைத்து சென்று விட்டனர். அதன் பிறகு அவன் லண்டனில் இருக்கும் அவனது சித்தப்பா வீட்டிற்கு சென்று விட்டதாகவும் அங்குதான் படிக்கிறான் என்றும் ஊரில் பேசிக் கொண்டனர். வருடம் ஒரு முறை விடுமுறைக்கு மட்டும்தான் ஊருக்கு வருவான். அப்போது கூட துஷாராவும் சரி தூரிகையும் சரி அவனை பார்த்ததே இல்லை. இப்போது இதோ கால் கை முடங்கி போனவன் சிகிச்சைக்காக ஊருக்கு வந்திருக்கிறான். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.